ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடு, நல்ல சுவையான ஒரு வெஜிடபிள் குருமா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த குருமா சப்பாத்தி பூரி எதுக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக பண்ணியிருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு கேரட்டு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கிறணும், வேக வச்சு எடுத்துக்கிறணும். கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விடுங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. உங்களுக்கு வேறு ஏதாவது கரம் மசாலா உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வெங்காயம், நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பிரியாணி பண்ணும்போது கூட அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நீங்கள் கொத்தமல்லி புதினா முதல்ல போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம புளி எதுவும் ஊற்ற போகிறதுனால இந்த தக்காளியோட புளிப்பு தான் இருக்கும். அதனால் 2 தக்காளி போட்டு அதே நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்ட உடனே இன்னும் நல்லா வதங்கும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் போடுங்க. கரம் மசாலா போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. காரத்துக்கு சில்லி போடுறீங்களோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இன்னும் அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் நம்ம அரைக்க போகிறதுனால இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறிலையும் ஒரு காயாக போட்டு, எப்போவுமே காயெல்லாம் போட்ட உடனே தண்ணி விடாதீங்க. காயெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் காய் சீக்கிரமே வேகும், டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். காய் போட்டுட்டோமே நம்ம தண்ணி விட்டோம் அப்படி தண்ணி விடாதீங்க. நல்லா காய் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா காயெல்லாம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடுங்க. அதாவது நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதாவது இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி வேண்டாம். மூடி வச்சு வேக வைங்க. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நீங்கள் அந்த காயை வேக வச்சு தான் ஆகணும். ஏன்னா உருளைக்கிழங்குனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே கசகசாவும் முந்திரியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அது கூடவே சோம்பு, உடச்ச கடலை 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா கூட கொஞ்சம் வச்சுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயில் தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த கசகசா தண்ணி உங்களுக்கு போதும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மூடி வச்சு ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி தூவி எடுத்து நீங்கள் பரிமாறுங்க. பாருங்கள், சுவையான டேஸ்டியான உங்களுக்கு குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிச்சுன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தவுடனே எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி சுவையாக பரிமாறுங்க. சூடான சுவையான வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை